जय श्री राम, हर हर महादेव. काशी काशी काशी, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. நம்மளோட இந்த ஆதிசக்தி பீட யாத்திரையில் 4வது நாளில் இருக்கோம். இன்றைக்கி அகர்தலாலேருந்து கிளம்பி கொல்கத்தா போக போகிறோம். ஹாப்பி மார்னிங் மேம். ஹாப்பி மார்னிங். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? சூப்பர். நல்லா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஆச்சு. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? நல்லா. டயர்டாக இருக்கா? நோ டயர்ட், எதுவுமே கிடையாது. நல்லா தான். How are you, sir? Oh, thank you. Yeah. Thank you. நல்லா இருக்கு இன்னைக்கு. ஆமா, நேத்து ரொம்ப மழையே இருக்கு. யா ரெடி ஆகி வந்து யா தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி இங்கேருந்து கிளம்பி கொல்கத்தா போக போகிறோம். நம்மளோட சக்தி பீட யாத்திரையில் 4வது சக்தி பீடத்தை பார்க்க போகிறோம். யாத்ரிகள் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. போய் பார்ப்போம். குட் மார்னிங் மேம். ஹவ் ஆர் யூ? Very fine. பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கு? Breakfast is very nice. ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு? Quiet now. Yeah. No problem Yeah. at all. Even tiffin also. Yes. How are you, ma'am? Fine, fine. Sir, how are you? Very nice. நல்லா தூங்குனீங்களா நைட்டு? இட்லி எப்படி இருந்தது நைட்டு? இட்லி நல்லா இருந்ததுல்ல? ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்ததுல்ல? சாஃப்டா இருந்தது. யா, நான் கூட கொஞ்சம் பயந்த ரவா இட்லி மாதிரி கொடுத்துருவாங்களான்னு. ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா சாஃப்டா. பெங்களூர்ல நல்லா இருந்தது. ஆமா, நல்லா இருந்தது. Thank you. சாஃப்டா இருந்தது. Yeah. நல்லா சின்ன சின்ன இட்லி. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். குட் மார்னிங். ஹரர் மகாதேவ். ஹரர் மகாதேவ். எப்படி இருக்கீங்க? சூப்பர். நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா? நைட்டு தயிர் வந்துச்சா வரலையா? ஊறுகாய் வந்துச்சா? ஊறுகாய் வரலையா? கொடுக்க சொன்னே. எப்படி இருக்கீங்கம்மா? ஏன்ட்டி இதே மாதிரி ஒரு சாரீ இருக்குமா? இதே மாதிரி இருக்கு. ஹாப்பி மேம். ஹாப்பி, வெரி ஹாப்பி. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. காஷி காஷி காஷி, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. நம்மளோட இந்த சக்தி பீட யாத்திரையில, ஆதி சக்தி பீட யாத்திரையில 4வது நாள்ல இருக்கோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சக்தி பீடங்களை வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். இந்த உணர்வே ஒரு வித்தியாசமான உணர்வா இருக்கு. எல்லாருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா ஒரு நாள் ஒரு சக்தி பீடங்களுக்கு ஏறி இறங்கும் போது அதோடைய ஒரு உணர்வு நம்மளுடைய முழு உடம்புலையும் அதை உணர முடியுது. அப்படி இன்னைக்கு காலையிலேயே முக்கியமான காளி தக்ஷண காளியையும் கொல்கத்தால இருக்கக்கூடிய காளியை போய் தரிசனம் பண்ண போறோம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா பல நாள் தவம். ஆதி சக்தி பீடத்துல நம்ம ஆல்ரெடி ஒரிசால இருக்கக்கூடிய சக்தி பீடம்லாம் பார்த்திருக்கோம். கொல்கத்தாவை மாகங்கா டூரிசத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் இந்த ஆத்மாக்களோட போய் முதல் போய் தரிசனம் பண்ண போறோம். எல்லாருக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். தொடர்ந்து இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்து நீங்களும் இந்த யாத்திரைக்கு வந்த பலன் புண்ணியம் அடைங்க. வீட்டுல இருந்து நீங்களும் உங்களுக்கு வேணுங்கிற அத்தனை யாத்திரையும் மனசுல நினைச்சுக்கிட்டு காஷி காஷி காஷி, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதான்னு ஸ்மரணம் பண்ணிட்டே இருங்க. ஹர ஹர மகாதேவ்.